வணக்கம், வெல்கம் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். HCL டெக் ரொம்ப புல்லிஷாக இருக்குது. இன்றைக்கி ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இன்னும் 2 ஐடி கம்பெனிஸ் நல்ல புல்லிஷாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதை பற்றின வீடியோ நான் போட்டிருக்கேன். அது வந்து இன்ஃபோசிஸ் அண்ட் டெக் மஹிந்திரா. இந்த 2 கம்பெனியும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதை பற்றி நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு சிமிலாரிட்டி நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. சரி, இன்றைக்கி HCL டெக்கை பற்றின சார்ட்டை போய் நம்ம நேராக பார்க்கலாம் வாங்க. tradingview.comல இருக்கும் HCL டெக் மந்த்லி சார்ட். இப்போ இந்த மந்த்லி சார்ட்டில் பாருங்கள், இந்த டாட்டட் லைன்ஸ் தான் இதனுடைய உச்சம். ஓகே, ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இதை நம்ம உச்சமாக போட்டிருக்கோன்னா, ஏற்கனவே இந்த லெவல் போயிட்டு அதால் சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்து திரும்பவும் அந்த லைன் கிட்ட போயிருக்கு. இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது பிரேக் அவுட், இல்லை திரும்பி கீழே வந்துச்சுன்னா கீழே வரும். ஆனால் இது பிரேக் அவுட் நடந்திருக்க மாதிரி தெரியுது. அதனால தான் இந்த ஸ்டாக்கை இப்போ நம்ம எடுத்து பேசுகிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், கடந்த ஒரு 4 வருஷமாக இந்த ஒரு சேனலில் தான் போயிட்டுருக்கு. இது மந்த்லி சார்ட், அதனால் உங்களுக்கு சின்னதாக தெரியும். இந்த டாட்டர் லைன் தான் வந்து இதனுடைய சேனல். இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் இது ட்ராவல் ஆகுது. இங்கேருந்து போச்சுன்னா திரும்ப இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப போகும். இந்த சேனலை விட்டு கீழே வந்ததில்லை. ஸோ இது வந்து அப் ட்ரெண்ட். இந்த அப் ட்ரெண்டுக்கான சேனலில் தான் இது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இந்த உச்சம் சொன்னோம் இல்லைங்களா, 1700, இதை தொட்டும் பொழுது இதால் சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்துச்சு. ஒரு காலத்தில் இங்கே பாருங்கள், 2-3 வாட்டி இங்கே ட்ரை பண்ணியிருக்கு 1300 முடியாமல் திரும்ப சேனலுக்குள்ளே வந்துச்சு. ஆனால் அது வந்து எப்போ பிரேக் அவுட் ஆகிருக்குன்னா டிசம்பர் 23 பிரேக் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் அது 1700 போயிட்டு அங்கே சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்து திரும்பி சேனலில் நம்ம ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து திரும்பவும் இந்த மாதம் இங்கே வந்திருக்கு. இதுதான் வந்து ஓவராலாக மந்த்லி சார்ட்டில். இப்போ வீக்லி சார்ட்டில் பார்க்கலாம். இப்போ வீக்லி சார்ட்டில் பாருங்கள், ஒன்றும் பெருசாக தெரியும் சார்ட்டில். இங்கே பாருங்கள், 2-3 வாரம் இங்கே தடுமாறினது திரும்ப கீழே வந்து இங்கே வந்திருக்கு. இந்த வாரம் பாருங்கள், இந்த லைனை தாண்டி போய் க்ளோஸ் ஆகிருக்கு நேற்று இன்றைக்கி. சரிங்களா? இப்போ இந்த டேயில் பார்த்தா இன்னும் தெளிவாக தெரியும் எங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு. வாவ், இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக. இதை தான் நான் சொன்னேன், இதுதான் இதனுடைய அப்பர் லிமிட். இந்த அப்பர் லிமிட்டுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கப்பு மாதிரி ஒரு யூ ஷேப் ரெக்கவரி பாருங்கள். சூப்பராக இங்கேருந்து இங்கே அழகாக ஒரு கப் ஷேப் ரெக்கவரி போட்டிருக்கு. சரிங்களா? அப்படியே கீழே வந்து அப்படியே ஜம்முன்னு மேலே ஏறி இருக்கு. அப்படி மேலே ஏறி முந்தானேத்தே வந்தாச்சு. 2 டேஸ்க்கு முன்னாடி 26th ஆகஸ்ட், மண்டேவே வந்து பிரேக் அவுட் ஆச்சு, க்ளோஸ் ஆச்சு. பட் அகெயின் நேற்று கன்ஃபர்மேஷன் சரியாக கிடைக்கல. 27th ரெட்டில் விழுந்துச்சு. இன்றைக்கி திரும்ப க்ரீனில் தான் விழுந்திருக்கு. இருந்தாலும் இந்த லைனுக்கு இதனோட லோவஸ்ட் பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி ட்ரேடிங்கில், அதாவது 28th ஆகஸ்ட் ட்ரேடிங்கில் வெனஸ்டே, இங்கே ஓப்பன் ஆனது எங்கே க்ளோஸ் ஆச்சோ அங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி இந்த கீழே இது வரைக்கும் வந்திருக்கு, இந்த லைனை டச் ஆகிருக்கு. பட் ஆனால் இதுக்கு கீழே போகலை. அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே புல்லிஷாக இருக்குது. யாருமே இந்த லெவலில் கீழே தள்ளுறதுக்கு விருப்பம் இல்லை. அவங்க மேலே தான் தள்ள பார்த்துருக்காங்க. அதே சமயத்தில் மேலேயும் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, கீழேயும் பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இது எங்கேயுமே போகாமல் இந்த இன்சைட் கேண்டில் மாதிரி இதுக்குள்ளே தான் இது விழுந்திருக்கு. நல்லா பாருங்கள், இந்த ரெட் கேண்டிலுக்கு உள்ளே தான் பை க்ளோசிங்கும் ஓப்பனிங்கும் இருக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட என்ன தான் வந்து இது ஒரு கீழே போயிட்டு மேலே போனாலும் உங்களுக்கு பையிங், அதாவது ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் இதுக்குள்ளே தான். ஒரு இன்சைடர் கேண்டில் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, அது மாதிரியே உள்ளே விழுந்திருக்கு. அதாவது எங்கேயுமே போகாமல் இங்கே உள்ளே தான் விழுந்திருக்கு. பட் 27th ஆகஸ்ட் க்ளோசிங்கை விட இது கொஞ்சம் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிரேக் அவுட்டில் நம்ம என்னென்ன இன்டர்ப்ரேட் பண்ணலான்னா, இங்கே வந்து மார்க்கெட் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இப்போ 3 விதமாக நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் திரும்பி கிராஷ் வருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, பயமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க மார்க்கெட்டில். அவங்கெல்லாம் வந்து இங்கே கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆல்ரெடி நிஃப்டி ரொம்ப உச்சத்தில் இருக்குது, அதனால் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு இங்கே தடுமாறும். இல்லை, ஐடிலாம் நல்ல பூம் ஆகிட்டுருக்கு. இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் கீழே இருந்ததெல்லாம் இப்போ தான் வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே இன்ஃபோசிஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இன்னொரு வீடியோவில் போய் பாருங்கள். டெக் மஹிந்திரா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது 2 ஸ்டாக்குமே இதே மாதிரி ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கு, சிமிலாரிட்டி இருக்குது. அதே மாதிரி HCL டெக்கும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த 3த்தையும் நம்ம வச்சு பார்த்தோன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை வச்சு பார்த்தோன்னா இது இன்னும் கொஞ்சம் மேலே போகுமா அப்படின்னும் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே இந்த டவுனில் போய் வாங்கினவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை.
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே உச்சம் வந்துருச்சுன்னு சொல்லி, இங்கே கொஞ்சம் செல் ஆஃப் வந்திருக்கும். அதுதான் இந்த ரெட் கேண்டில். ஆனால் திரும்பவும் இங்கே பச்சையில் வந்து விழுந்திருக்குன்னா, பிரேக் அவுட் ஆகிருக்குன்ற பட்சத்தில் அவங்க திரும்பி புஷ் பண்ணுறாங்க போல இருக்குது. மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் ஆர் புஷிங் அப் அப்படி கூட இருக்கலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்கவங்க எந்த முடிவு எடுக்க வேணாம். கீப் ஆன் வாட்சிங். நம்ம வந்து என்ன முடிவு எடுக்கலான்னா, இது திரும்பி தடுமாறி கீழே எங்கேயோ வந்துச்சுன்னா திரும்பவும் இந்த இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1600 700 இந்த ரேஞ்சுக்கு வரும், 600க்கு வரும். அப்படி இல்லைனா இது பிரேக் அவுட் தான், இது நல்லா மேலே போகும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்படி பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இந்த இடத்துல வந்து அது வந்து இப்படி ஒரு ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு குட். அப்படி இருந்தாலும் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சின்னதாக இப்படிலாம் பண்ணால் அதை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட தூரம் இது வரைக்கும் வரணும். இப்படி வந்து இப்படி மார்க்கெட் இப்படி போச்சுன்னா, அதாவது என்ன நான் சொல்கிறேன்னா, திரும்பி மார்க்கெட் இப்படி கீழே வந்து இப்படி திரும்பி ரிவர்ஸ் ஆகி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது ஃபுல் ஃப்ளெஷ்டாக மேலே போகும். கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் சொல்லுவாங்க. பட் இது வந்து எக்ஸாக்ட் கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி தெரியல. ஒரு கப்பு தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் நமக்கு என்ன வேணால் நடக்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறவங்க சரி இது ஒரு இன்னும் கொஞ்சம் நம்ம விற்று கீழே வரும், இந்த கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தா செம்ம பூமாக இருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணலாம். இல்லை இது ஒரு நல்ல பிரேக் அவுட் மேலே போகும் அப்படின்னு நினச்சி டேரெக்டாக என்ட்ரி கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க மார்க்கெட்டில். ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி உங்கள் பொசிஷன் என்ன, நீங்கள் ஏற்கனவே HCL வச்சுருக்கீங்களா, இல்லை ஆவரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் HCL வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இந்த வீடியோ பார்க்கலாம். உங்களுடைய பொசிஷன் என்னன்னு பார்த்து நீங்கள் முடிவெடுங்க. புதுசாக மார்க்கெட்டுக்கு என்ட்ரு ஆகுறங்க, உச்சத்தில் இருக்குது பார்த்து என்ட்ரு ஆகுங்க. ஏற்கனவே இங்கே இல்லை இங்கே எங்கேயாவது வாங்கியிருக்கவங்க ஆவரேஜ் பண்ணணும், இல்லை இன்னும் கொஞ்சம் வாங்கணும், இப்போ தான் ஏறி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அக்யூமுலேட் பண்ணலாம். இல்லை ஏற்கனவே நான் இங்கே வச்சுருக்கேன், இல்லை ரொம்ப கீழே வச்சுருக்கேன், நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் தான், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யூ கேன் கீப் ஆன் வாட்சிங். பட் இந்த நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு பாதியில் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் போடுறதுக்கு ஒரு கீழே சின்னதாக இறங்கி இப்படி மேலே ஏறிச்சுன்னா மேலே போகும். அப்படி இல்லைன்னா ரெண்டாவது பட்சம் என்ன நடக்கும்னா, இந்த சேனல் இருக்குது பாருங்கள் சப்போர்ட், இது கூட இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இது வரைக்கும் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சேனல் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அது இப்படி வீக்லியில் பார்த்திங்கன்னா தெரியும். பட் ஸ்ட்ரைட்டாக செங்குத்தாக இறங்காது, அப்படி இறங்கும். அப்படி இறங்கும். ஸோ சம்வேர் ஹியர் உங்களுக்கு மார்க்கெட் 1500 1500 கிட்ட திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஆனால் இது பிரேக் அவுட் ஸ்டாக், ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட், அது மட்டும் என்னால் கிளியராக சொல்ல முடியும். இதே மாதிரியான பேட்டர்ன் நான் சொன்ன மாதிரி இன்ஃபோசிஸ்லேயும் நடந்திருக்கு, டெக் மஹிந்திராவில் நடந்திருக்கு. மறக்காமல் அந்த வீடியோவை போய் பாருங்கள். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம போட்டிருக்க இன்னும் 2 ஐடி வீடியோவும் போய் மறக்காமல் பாருங்கள். இந்த ஐடியில் என்ன நடந்திருக்குன்னு ஒரு 3த்தையும் சேர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சிமிலாரிட்டி இருக்கும். அப்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால் மறக்காமல் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். Until then, take care. Bye-bye. Thank you.